முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் 2 முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்கலாம். கேக் செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவன் தேவையில்லை, ஓடிஜி தேவையில்லை, அதே மாதிரி வேறு எந்த எக்யூப்மெண்ட்ஸும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேக் செய்கிறதுக்கு தேவையில்லை. சிம்பிளாக ஈஸியாக கேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேக் வந்து ரொம்ப டேஸ்டியாக செய்ய முடியும். இப்போ இது கூடவே 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து 250 மில்லி. இந்த கப்லேயே நான் வந்து எல்லா பொருளையும் அளந்து சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபைண்ட் ஆயிலாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. வாசனை இருக்கிற எண்ணெய் வந்து சேர்க்கக்கூடாது. அதனால் ரீஃபைண்ட் ஆயில் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிச்சிருக்கோ அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துட்டு மிக்சியில் கரெக்டாக 1 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மோடில் மட்டும் வச்சு நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ஸ்பீடாக செகண்ட் தேர்ட் மோட்லலாம் வைக்காமல் ஃபஸ்ட் மோடில் வச்சு நம்ம 1 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணோம்னா நல்லா திக்காக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரும். கேக்குக்கு நம்ம மாவு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை சலிச்சு எடுத்துக்கோங்க. கேக் செய்யும் போது எப்போவுமே 2 இல்லை 3 முறை நம்ம மாவை சலிச்சிட்டு செய்யும் போது ரொம்ப சூப்பராக வரும். இப்போ நான் ஒரு முறை மாவை சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவை எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாவை இந்த மாதிரி ஒரு சல்லடையில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன், பேக்கிங் சோடா. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதை மட்டும் நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து வச்சிட்டிங்கன்னா தேவைப்படும் போதெல்லாம் நம்ம வந்து கேக் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் உங்ககிட்ட மெஷர்மெண்ட் ஸ்பூன் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற ஸ்பூன்லேயே கோபுரமாலாம் எடுக்காமல் ஃப்ளாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அளந்து சேர்த்துக்கோங்க. இது போல் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பேக்கிங் பவுடர் வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோவா எஃபெக்டிவாக இருக்காது. கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வந்து எலும்பி வராது. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி அந்த டேட் எக்ஸ்பைரி எல்லாம் பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் இப்போ நல்லா சலிச்சிக்கலாம். இந்த மாதிரி சலிச்சிட்டு சேர்க்கும் போது அந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரும். இந்த மெஷர்மெண்ட் கப்லேயே 1/2 கப் அளவுக்கு பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன். பால் வந்து நல்லா சூடாக காய வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காமல் நல்லா திக்கான பாலாக சுட காய வச்சு இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அன்சால்டட் பட்டர் வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சுட இருக்கிற பாலில் நம்ம இந்த வெண்ணெயை சேர்க்கும் போது நல்லா மெல்ட் ஆகிட்டு வந்துடும். அப்படியே இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கொஞ்சம் லைட்டாக கலந்து கொடுத்துட்டு அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மாவு கூட அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த முட்டை, எண்ணெய், சர்க்கரை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ரொம்பவும் ஹார்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது கூட எடுத்து வச்சுருக்கிற இந்த பாலையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பால் வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா சாஃப்டாக ரொம்ப ஸ்மூத்தாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். எல்லா பாலையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இப்போ கரெக்டான பக்குவத்தில் இருக்குது பாருங்கள். கடைசியாக இப்போ இது கூட 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்து பண்ணுறதுனால அந்த முட்டையோட ஸ்மெல் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எசன்ஸ் வந்து சேர்க்குறது ரொம்ப முக்கியம். வெண்ணிலா எசன்ஸையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ட்ரேயில் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து முன்னாடியே ட்ரேயை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ எப்படி ரெடி பண்ணுன்றதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கேக் ட்ரே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ட்ரேயில் எண்ணெயை ஃபுல்லாக நல்லா தடவி விட்டுக்கோங்க, ட்ரே ஃபுல்லாக. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மைதா மாவு எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம அந்த ட்ரே ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். கடைசியாக ஒரு ஓரமாக இந்த மாதிரி தட்டி விட்டோம்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு வந்துடும். அதை வந்து நம்ம கீழே கொட்டிட்டா கரெக்டாக ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னா இது போல் நீங்கள் வந்து எண்ணெயை தடவிட்டு மேலே மைதா மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பட்டர் ஷீட் இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயை மட்டும் ஃபுல்லாக ட்ரே ஃபுல்லாக தடவி விட்டுட்டு இந்த பட்டர் ஷீட்டை இது மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் கேக் ட்ரேவை முதல்லையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேக் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ட்ரேயில் வந்து மாவை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாவது திக்காக இருக்கணும், ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. நான் சொன்ன அளவுகளை கொண்டு பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி பதத்துக்கு வரும். டூத் பிக்கை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வந்து கலந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா உள்ளே வந்து பபிள்ஸ்லாம் இருக்கக்கூடாது. காற்று உள்ளே போயிடுச்சுன்னா கேக் வந்து உள்ளே வந்து கொஞ்சம் ஹோல்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இந்த மாதிரி தட்டியும் விட்டுக்கோங்க. மாவு மிக்ஸ் பண்ணும்போது இன்னொரு பக்கம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கடாயை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் குக்கர் இல்லை கடாய் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து கேக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடாயை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான்ஸ்டிக் கடாய் போயிட்டதுனால அதை வந்து கேக் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலான்னு வச்சுட்ருக்கேன். வெறும் கடாயில் உங்களுக்கு பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மணல் கூட சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே கேக் ட்ரை வச்சு நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு கடாய் நல்லா ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் இது போல் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இதுக்கு மேலே கேக் ட்ரை வச்சுட்டு மேலே அந்த கடாய்க்கு ஏற்றது போல் கரெக்டான ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடணும்.
நீங்கள் குக்கர் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது பாத்திரம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, மூடி வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. வெளியில் வந்து காற்று வராமல் இருக்கணும். நான் எடுத்துருக்கிறது கண்ணாடி லிட் அப்படிங்கிறதுனால இந்த ஹோல்ஸில் வந்து காற்று வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு பேப்பர் வச்சு அடைச்சி விட்டுடுறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 35லேருந்து 40 நிமிஷத்துக்கு பேக் பண்ணிக்க போகிறேன். கேக் வந்து நல்லா கொஞ்சம் பொறுமையாக வெந்து வரணும். அப்போ தான் வந்து நல்லா சூப்பராக நமக்கு கிடைக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நான் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கேக் வேகிறதுக்கு 40 நிமிஷம் டைம் வந்து எடுத்துக்கிச்சு. உங்களுக்கு முன்ன பின்ன கொஞ்சம் அதிகமாக கூட ஆகலாம், இல்லை கொஞ்சம் சீக்கிரமாக கூட ஆகலாம். ஒரு 30 நிமிஷம் நீங்கள் பேக் பண்ணதுக்கப்புறமா டூத் பிக் வச்சு நீங்கள் குத்தி பாருங்கள். அந்த டூத் பிக்கில் மாவு வந்து ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா கேக் வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஒருவேளை ஒட்டுற மாதிரி இருந்தால் ஒரு 5-10 நிமிஷம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன அதே மாதிரி அதே டைமில் வந்து பேக் ஆகணுன்றது இல்லை, உங்களுக்கு முன்னாடியே கூட பேக் ஆகிடலாம். கேக் ட்ரேவை கடாயிலேருந்து எடுத்து வச்சுட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து எடுக்கணும். ஃபுல்லாக சூடு ஆறுனதுக்கப்புறம் இது போல் கத்தியை வச்சு சைடில் முதல்ல எடுத்து விட்டுட்டோம்னா அழகாக ட்ரேலேருந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். எவ்வளோ சாஃப்டாக கேக் வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. இது போல் கேக் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இதுக்கு மேலே நம்ம விப்பிங் க்ரீம்லாம் போட்டு நம்ம பர்த்டேக்கு இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கேக் ரெடி பண்ணால் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு போல் ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா கேக் வந்திருக்கு. நீங்களும் உங்களுடைய வீட்டில் இதே மாதிரி கேக் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஸ்பாஞ்சியாக பஞ்சு போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன அதே அளவுகளை கொண்டு அதே மெஷர்மெண்ட் கப்பில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.